எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பஞ்சமகா புருஷ யோகங்களுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய சுகபோகங்களில் ஜாதகரை ஆழ்த்தக்கூடிய அல்லது சுகபோகங்களை அனுமதிக்கக்கூடிய யோகமாக சொல்லப்படக்கூடியது ஞானிகளால் ஜோதிடத்தில் கைத்தேர்ந்த யோகமாக சொல்லப்பட்ட தர்ம கர்மாதிபதி யோகம். அதாவது ஜோதிடத்தில் நூற்றுக்கணக்கான யோகங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் ஒரு சில யோகங்கள் தான் மனிதனின் வாழ்வில் பெரும் மாற்றங்களை தந்து ஜாதகருக்கு அவருடைய அந்த படிப்பு வயது, அதே மாதிரி தொழில், வேலை, பணி என்று ஈடுபட்டு நல்லா சம்பாதித்து சொத்து சேர்த்து ஒரு நல்ல செல்வாக்கான வாழ்க்கையை வாழ அனுமதிக்கிறது அல்லது அந்த யோகத்தின் வாயிலாக அது நடந்தேறுகிறது. அந்த வகையில் முதன்மையாக கைத்தேர்ந்த யோகம் என்று சொல்லப்படக்கூடியது பஞ்சமகா புருஷ யோகங்கள். இந்த பஞ்சமகா புருஷ யோகம் என்ற வீடியோ நம்முடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய யோக விளக்கங்கள், அது எந்தெந்த லக்னங்களுக்கு எது மாதிரியான பலன்களை செய்கிறது என்பதெல்லாம் நம்ம முந்தைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். நம்முடைய பிளேலிஸ்ட்டில் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதல் அதிகமாக இருக்கும். அவ்வாறாக இந்த பஞ்சமகா புருஷ யோகங்களுக்கு நம்ம ஜோதிடம் சில விதிகளை குறிப்பிட்டுள்ளது. அந்த வகையில் அட்சர லட்சணமாக அனைத்து சுப நிலைகளையும் பெற்றிருக்கும் நிலையில் அந்த யோகம் திசையை நடத்தும்போது, அந்த யோகத்திற்கு சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய திசை நடக்கும்போது மிகுந்த நன்மைகளை செய்து ஜாதகரை சுகபோகங்களில் வாழ வைக்கிறது. அந்த பஞ்சமகா புருஷ யோகங்களுக்கு அடுத்த நிலையாக ஒரு ஜாதகருக்கு மத்தியம வயதில் ஒரு தொழிலில் ஒரு நல்ல பாதையை அமைத்து தந்து மிகப்பெரிய ஒரு தொழில் ஸ்தாபகத்தை நடத்தக்கூடிய தொழில் அதிபராகவோ, ஒரு தொழிற்சாலையினுடைய மேலதிகாரியாகவோ, நல்ல சம்பாதிக்கக்கூடிய லட்சத்தில் கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய அந்த தொழில் பாதையை அமைத்து தந்து அதன் மூலமாக தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அடுக்குமாடிகளில் ஆடம்பர வீடுகளில் வாழ வைத்து சொகுசு கார்களில் பயணம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சுகபோகங்களை தருவது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். இப்போ எந்த கோள்கள் சம்பந்தப்பட்டு இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை உருவாக்குறது அப்படின்னு சொன்னோம்னா, தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடியது 9ஆம் இடம். அதை பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம், தர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த 9ஆம் இடத்து அதிபதியும், அதே போல் கர்மஸ்தானம் என்று சொன்னால் அது தொழில் ஸ்தானம், 10ஆம் இடத்து அதிபதியும். தர்ம கர்ம அதிபதி யோகம் இல்லைங்களா? அப்போ தர்மன்றது 9, கர்மம்ன்றது 10, அதிபதின்றது 9 மற்றும் 10ஆம் இடத்து அதிபதிகளினுடைய சம்பந்தப்பட்ட யோகம் என்று நம்முடைய ஞானிகள் வரையறுத்திருக்கிறாங்க. ஏன் அந்த 9, 10க்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரோம் அப்படின்னு சொன்னால், இயல்பாகவே நம்ம ஜோதிடத்தில் திரிகோணங்கள், கேந்திரங்கள் என்று மேல் ஸ்தானங்களாக, உயர் ஸ்தானங்களாக இந்த ஸ்தானங்களை சொல்லப்படுகிறது. இதில் திரிகோணம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பாக்கியங்களை அள்ளித்தருவது. அதாவது மனிதன் எதை செய்தாலும் ஒரு நல்ல நேரம் இருந்தால்தான் அது துலங்கும் அல்லது தோல்வியை தழுவும். அந்த அளவுக்கு லக் ஃபேக்டர்ஸ், அதாவது லக் ஸ்தானங்கள்னு கூட சொல்லலாம். அது அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஸ்தானமாக இந்த திரிகோணங்களை நாம் சொல்கிறோம். ஜோதிடத்தில் இந்த திரிகோணங்கள் வலுவாக இருந்து அந்த அதிபதிகளுடைய திசை நடக்கும்போது பல ஜாதகங்கள் மேல் ஜாதகங்களாக, அதாவது உயர்தரமான செல்வாக்கான ஜாதகங்களாக இருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் திரிகோணங்கள் முதன்மை ஸ்தானங்களாக, ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானங்களாக ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அந்த திரிகோணங்களில் பெருங்கோணம் என்று சொல்லக்கூடியது 9ஆம் ஸ்தானம் இல்லையா? ஸோ அப்போ அந்த 9ஆம் ஸ்தானத்தை, அதாவது அதிர்ஷ்டங்கள் தருவது 1, 5, 9, அந்த 1, 5, 9இல் உயர்வான ஸ்தானம் திரிகோணங்களில் பெருங்கோணம் என்று சொல்வது 9ஆம் ஸ்தானம். அந்த 9ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஸோ இப்போ அதிர்ஷ்டம் என்பதை, பாக்கியம் என்பதை, தர்மம் என்பதை குறிப்பது 9ஆம் ஸ்தானம் இல்லைங்களா? ஸோ அதை எடுத்து வச்சாச்சு. அடுத்த நிலையாக கேந்திரங்கள், திரிகோணங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு சுபஸ்தானங்கள்னு சொல்லப்படுவது கேந்திரங்கள், கேந்திரஸ்தானங்கள்னு சொல்கிறோம். அந்த கேந்திரங்களில், அதாவது 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய அந்த 4 ஸ்தானங்களும் கேந்திர ஸ்தானங்கள்னு சொல்கிறோம். அதில்
பெருங்கேந்திரம் என்று சொல்லக்கூடியது 10ஆம் இடம். அது தொழில் ஸ்தானமாகவும் கர்மஸ்தானமாகவும் நாம் சொல்கிறோம். அப்போது ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கடின உழைப்பு இருக்க வேண்டும். அந்த உழைப்பை செயல்படும் திறனை, அந்த செயல்படும் யுத்தியை, அவனுடைய திறமையை குறிப்பது கேந்திரங்கள். ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை குறிப்பது திரிகோணங்கள், அவனுடைய திறமையை, கடின உழைப்பை, அவனுடைய அந்த மூளைத்திறனை குறிப்பது கேந்திரங்கள். அப்போது ஒரு மனிதன் முன்னேற வேண்டும், உச்சநிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் கடின உழைப்பு இருக்க வேண்டும். அந்த கடின உழைப்பு வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும். அப்போது திரிகோணங்களில் பெருங்கோணம் என்று சொல்லக்கூடிய 9, அதாவது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 9, கடின உழைப்பையும் திறமையும் குறிக்கக்கூடிய அந்த கேந்திரங்களில் பெருங்கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடமும் சம்பந்தப்படுவது தர்ம கர்மாதிபதி யோகம். ஒரு கடின உழைப்பால் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக வெற்றியை பெறுவது, அல்லது அதிர்ஷ்டத்தின் வாயிலாக கடின உழைப்பால் வெற்றியை பெறுவது, எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆக மொத்தத்தில் இரண்டு அமைப்புகளும், அதிர்ஷ்டம் மற்றும் கடின உழைப்பு இரண்டும் சம்பந்தப்பட்டால்தான் வெற்றி என்ற கனியை பறிக்க முடியும். அந்த வகையில் இந்த 2 ஸ்தானங்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை சம்பந்தப்படுத்தி சொல்வது தான் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ அந்த கடின உழைப்பால் உச்சியை அடைய வைப்பது அந்த கேந்திரங்கள் இல்லைங்களா? அதில் இருக்கக்கூடிய அந்த 10ஆம் இடத்தையும் அதிர்ஷ்டத்தால் தான் அது நடைபெறுகிறது என்று வைத்து கொண்டால் அந்த திரிகோணங்களில் பெருங்கோணம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தையும் எடுத்துக்கொண்டோம். அப்போது இந்த இருவரும் சம்பந்தப்படுவது அல்லது தனித்தனியாக பலத்தோடு இருப்பது ஒரு ஜாதகரை தொழில், வேலை, பணி என்று புது புது யுத்திகளை செய்து அதன் வாயிலாக தன லாபங்களை தந்து மிகப்பெரிய தொழில் ஸ்தாபனத்தினுடைய அதிகாரியாகவும் அல்லது தொழில் ஸ்தானத்தினுடைய அதிபராகவும் நிறுவனராகவும் சிஇஓ, சிஎஃப்ஓ என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாக அதிகாரி, அதே போல் நிதி அதிகாரி, அந்த முதன்மை நிலை வைக்கக்கூடிய அந்த செயல் அலுவலகராக, உயர்நிலை அலுவலகர்களாக அந்த நிலைகளை உயர்த்தி அதன் மூலம் லட்சங்களிலும் கோடிகளிலும் வருவாயை தந்து அடுக்குமாடிகள் அல்லது சொகுசு வீடுகள், ஆடம்பர பங்களாக்களில் வாழ வைத்து, அதுபோல் சொகுசு மற்றும் ஆடம்பர கார்களில் பயணம் செய்து அவருடைய வாழ்க்கை நிலையை செல்வாக்காக மிகப்பெரிய நிலையில் உயர்த்தி சுகபோகங்களை அனுமதிக்க வைக்கிறது அல்லது சுகபோகங்களை அடைய வைக்கிறது இந்த யோகம். இந்த யோகங்களை, இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பை முழுமையாக சுபத்துவத்துடன் அமைய பெற்றவர் இப்பிறப்பில் அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்க பிறந்தவராகவே நம்முடைய ஞானிகள் ஜோதிடத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த அளவிற்கு மிக உயர்தரமான ஒரு யோகம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். சரிங்க, 9 கூடியவரும் 10 கூடியவரும் சம்பந்தப்பட்டதான் அந்த யோகம்னு சொல்லிட்டீங்க. அப்போ அது எந்த நிலையில் சம்பந்தப்பட்டிருந்தால் இந்த யோகம் முழுமையாக செயல்படுகிறது அப்படின்னு சொன்னோம்னா அதில் சில விதிகள் இருக்குது. முதலாவதாக 9ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் இணைந்து 9 அல்லது 10 அமர்ந்து சுபநிலை பெற்று இருக்கும் பட்சத்தில் இது முதல் தர யோகமாக கருதப்படுகிறது. அல்லது 9 கூடியவரும் 10 கூடியவரும் இணைந்து வேறு சில ஸ்தானங்களில் இருந்தாலும் அது தர்மகர்மாதிபதி யோகம்தான். அது இணைந்த அவர்கள் அமர்ந்த ஸ்தானத்தை பொறுத்து அமையும். அதுபோல் ஒருவரை ஒருவர் சமசப்தமமாக அல்லது வேறு நிலை பார்வைகளிலோ பார்த்து கொள்வது அடுத்த நிலை சுபயோகமாக சொல்லப்படுகிறது. முதலாவதாக இணைவது அப்படின்னு சொல்லிட்டோம். இரண்டாவதாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது. 9 கூடையவரும் 10 கூடையவரும் சமசப்தமாக பார்த்து பார்வையின் வாயிலாக சம்பந்தப்படுவதும் இந்த யோகமாக சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக 9ஆம் வீட்டில் 10ஆம் அதிபதியும் 10ஆம் வீட்டில் 9ஆம் அதிபதியும் வீடுகளை பரிவர்த்தனை என்ற நிலையில் இணைந்திருக்கும் பட்சத்திலும் இந்த யோகம் செயல்படுத்தப்படுகிறது. அதாவது 9 கூடையவனும் 10 கூடையவனும் பரிவர்த்தனை என்ற நிலையில் சம்பந்தப்படுகிறார்கள். அப்போது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாகிறது.
4வதாக 9ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் சார பரிவர்த்தனை நிலைகளை, அதாவது இவர் நட்சத்திரத்தில் அவரும் அவர் நட்சத்திரத்தில் இவரும் அமர்ந்து சார பரிவர்த்தனை என்ற நிலையில் அமர்ந்திருப்பதும் தர்மகர்மாதிபதி யோக அமைப்பிற்கான ஒரு நிலைதான். 5வதாக இந்த அமைப்புகள் இப்போ நம்ம சொல்லிட்டோம், இருவரும் இணைவது, இருவரும் பார்த்து கொள்வது, இருவரும் வீடுகளை பரிமாறி அமர்வது, அல்லது இருவரும் நட்சத்திரத்தில் சார பரிவர்த்தனை என்ற நிலையில் அமைவது, இதெல்லாம் தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லிட்டோம். இந்த சொல்லப்பட்ட 4 விஷயங்களில் ஏதோ ஒரு நிலையில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு ஸ்தானத்தில் இருப்பார்கள் இல்லையா. அந்த ஸ்தானம் ஆட்சி, உச்சம், நட்பு என்ற வீடுகளில் அமர்ந்திருப்பின் அது ஒரு மேம்பட்ட தர்மகர்மாதிபதி யோகமாக செயல்பட்டு நன்மைகளை செய்கிறது. இந்த இணைவு, இந்த சம்பந்தம் பகை வீடுகளிலோ நீச்ச வீடுகளிலோ அல்லது அஸ்தங்கம் என்ற நிலையிலோ ராகு கேதுகளுடன் இணைந்து கிரகண தோஷம் என்ற நிலையில் இருக்கும்போது இந்த அமைப்பு அந்த தரத்திற்கு தகுந்தாற்போல் செயலிழக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். அந்த வகையில் இந்த தர்மகர்மாதிபதி யோகம் இந்த விதிகளை கொண்டுள்ளது. இந்த விதிகளை எல்லாம் இணைந்து இந்த விதிகளுக்கெல்லாம் உட்பட்டு ஒருவருக்கு அந்த தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறது என்று சொன்னால், அதுவும் அந்த மத்தியம வயதில் அவருடைய திசை நடக்கிறது என்று சொன்னால், அவரே இந்த பிறவியினுடைய பாக்கியசாலி என்று கூட நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு சுகபோகங்களில் திளைக்கக்கூடிய அந்த யோகங்களை இந்த அமைப்பு தருகிறது. இதுதான் தர்மகர்மாதிபதி யோகத்தினுடைய அந்த சூட்சம விளக்கங்கள். சரி, அடுத்த வீடியோவில் 12 லக்னங்களுக்குமான தர்மகர்மாதிபதி யோக அமைப்புகளையும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் பார்க்கலாம். நன்றி.